நீங்கள் டெய்லி கோயிலுக்கு போகிறீங்களா? வெளியில் சாமி உண்டியில் காசு போடுறீங்களா? உங்களுக்காக தான் இந்த ஸ்டோரி. ஒரு ஒரு லைன் வந்து நான் படித்தேன். அந்த லைன் படிச்சோன்னே அதை பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன். பசியுடன் இருக்கும் மனிதனுக்கு 1 ரூபாய் தட்டில் போடும் இந்த கை, பசியே இல்லா கடவுளுக்கு 100 ரூபாய் காணிக்கையாக போடுகிறது உண்டியலில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் படித்தேன். நீங்களே யோசிச்சு பாருங்க. அந்த 100 ரூபாய் நீங்கள் சாமிக்கு நன்றி சொல்கிற விதத்தில் நீங்கள் போடுறீங்க. அந்த 100 ரூபாயை உண்டியில் போடுறீங்க. அந்த 100 ரூபாயில் யாருக்காச்சும் வயிறு நிறைய போதா? இல்லை. அது வந்து சாமிக்கு ஏதோ ஒரு பூஜைக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுவே நீங்கள் ஒரே ஒரு 10 ரூபா செலவு பண்ணி ஒருத்தவங்களுக்கு பசியோடு இருக்கவங்களுக்கு நீங்கள் டீயோ அல்லது பண்ணோ எதனா வாங்கி கொடுங்க. மனசார உங்களை வாழ்த்துவாங்க. நல்லா இருக்கணும். பசி எறிஞ்சு நம்ம ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சோன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து அவங்களுக்கு கடவுளாக தெரியும். அதே மாதிரி தான் நீங்கள் வந்து கடவுளுக்கு நன்றி சொல்ல போகிறீங்களா, இல்லை நீங்களே கடவுளாகணும்னு நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் இதுக்கப்புறம் வந்து இல்லாதவங்களுக்கு உதவி செய்யுங்க. உண்டியலில் போய் காசு நிறைய போடாதீங்க. என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.